ஹலோ ஒன் டுடே நம்ம செப்டம்பர் 2021 டாபிக்ஸ் கவர் பண்ண போகிறோம். டுமாரோ 23-24 நம்ம கவர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டாபிக் சைமல்டேனியஸ் எலெக்ஷன். சைமல்டேனியஸ் எலெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு ராங் நோஷன், தவறான கருத்து அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதாவது இந்த ஒரு டேர்மை கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, யாரோட கமிட்டின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மர் பிரசிடென்ட் இருக்கார் இல்லையா, ராம்நாத் கோவிந்தோட கமிட்டி தான் அதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோக்சபா எலெக்ஷன்ஸும் ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன்ஸும் நடந்து முடிஞ்ச 100 டேஸ்க்கு உள்ளேயே முனிசிபல் எலெக்ஷன்ஸும் பஞ்சாயத்து போல்ஸும் வந்து கண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் எல்லாம் அந்த கமிட்டி என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா, காஸ்ட் கட்டிங்காக இருக்கும், காஸ்ட் வந்து ரெடியூஸ் ஆகும். அதே மாதிரி ப்ரொலாங்டு கேம்பெயின் வந்து அரசியல் தலைவர்கள் மேற்கொள்ள தேவையில்லை. அதாவது அவங்களுடைய கவர்னன்ஸை அது இம்பேக்ட் பண்ணலாம், லெஜிஸ்லேட்டிவ் ஒர்க் பாதிக்கப்படலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அட்வான்டேஜாக சொல்கிறாங்க. இருந்த போதிலும் எடிட்டோரியல் சைடில் டிஸ்அட்வான்டேஜாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு அசம்பிளி முனிசிபல் பஞ்சாயத்து எலெக்ஷன்ஸ்க்கான முக்கியத்துவத்தை குறைக்கக்கூடிய ஒரு பொட்டென்ஷியல் இந்த மாதிரியான ஒரு சைமல்டேனியஸ் எலெக்ஷன்ஸ்க்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படிங்கிறதையும் எடிட்டோரியல் சைடில் வந்து சொல்கிறாங்க. ஈவன் தோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசம்பிளி எலெக்ஷன் வந்து டிசால்வ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். பிஃபோர் 5 இயர் டேர்ம்லேயே டிசால்வ் ஆகுது அப்படின்னா, அந்த மிட் டேர்ம் எலெக்ஷன் ஒன்று கொண்டு வருவாங்க இல்லையா, அது வந்து அந்த நியூவாக ஃபார்ம் பண்ண அசம்பிளி பார்ட்டிக்கு வந்து ஃபுல் 5 இயர் டேர்ம் கிடைக்காது. அப்பாயிண்டட் டேட், அதாவது ப்ரீவியஸ் அசம்பிளி ஃபார்ம் ஆச்சு இல்லையா, அது அப்பாயிண்டட் டேட்டில் தான் கணக்கில் எடுத்துகிட்டு உங்களுக்கு 5 இயர்ஸ்லேயே வந்து ஷார்ப்பாக முடிஞ்சிடும். ஸோ இது வந்து ஆன்டி ஃபெட்ரலாக இருக்குது அப்படிங்கிறதான் முக்கியமாக இங்கே வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து பார்ட்டிஸும் சிவில் சொசைட்டி ஆக்டிவ்ஸுமே வந்து இதை முற்றிலுமாக எதிர்த்து இந்த ஒரு விஷயம் இம்ப்ளிமெண்ட் பண்ண தேவையில்லை அப்படிங்கிறத முன்னிறுத்தணும். எதனாலனா ஆன்டி ஃபெட்ரலாக இருக்குது, கூட்டாட்சிக்கு எதிர்ப்பானதாக இருக்குது அப்படிங்கிறத நோக்கில் அதை வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், மைல் ஸ்டோன்ஸ் அண்ட் யூ டர்ன்ஸ். அதாவது பிஜேபி வந்து என்ன மைல் ஸ்டோன்ஸை வந்து கடந்து வந்திருந்தாலுமே இப்போ ஒரு யூ டர்னான ஒரு நிலையில தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதாவது ஒரு சேஞ்ச் டைனமிக்ஸ் தான் வந்து பிஜேபிக்கு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இவங்க சைடில் இருந்து நிறைய விஷயங்கள் ஷோகேஸ் பண்ணுறாங்க. அவங்களோட லீடர்ஷிப், கவர்னன்ஸ், வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து எதையுமே மாறலை அப்படிங்கிற நோட்டில் சொல்லியிருந்தாலுமே இந்த 18th லோக்சபா எலெக்ஷன் ஃபார்ம் ஆனதே வந்து கோலிஷன் கவர்மெண்ட்டில் தான் அப்படிங்கிறத பிஜேபி நினைவில் கொள்ளணும். ஒரு சறுக்கல்களை தான் வந்து பிஜேபி வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கு இந்த 3rd டேர்மில் அப்படிங்கிறத இங்கே அட்ரஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, யூஎஸோட ஃபெடரல் ரிசர்வ் பேங்க்குடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கம்மி பண்ணியிருக்காரு. இதை அனௌன்ஸ் பண்ணுறது யூஎஸ் ஃபெடரல் பேங்க்கோட சேர்மன் வந்து ஜெரோம் போவல். சரிங்களா? 5.25லேருந்து 5.5க்குள்ளே இருந்த ரேஞ்ச் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை 50 பேசிஸ் பாயிண்ட் வந்து ரெடியூஸ் பண்ணி 4.75 to 5% ரேஞ்சில் வந்து இப்போ வந்து கட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது மிகப்பெரிய இம்பேக்டை கொடுக்கல அப்படின்னாலுமே வந்து ட்ரஸ்டட் ட்ரேடட் கரன்சியாக இருக்கக்கூடிய யூஎஸில் இது ஒரு மிகப்பெரிய யூஎஸ் கரன்சியோட இந்த ஒரு விஷயம், லோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தலாம் அப்படின்னு நோக்கில் தான் இந்த டாபிக் வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 4 இயர்ஸில் ஃபர்ஸ்ட் டைம் குறைச்சதுமே இது வந்து பேசு பொருளாக இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டாபிக், ஸ்டான்ச் த ப்ரீச். ஸ்டான்ச் அப்படின்னா ஒரு லாயல்ட்டி, ட்ரஸ்டடான விஷயம். ப்ரீச்னா வயலேட் பண்ணுறது. ஸோ இங்கே ஸ்டான்ச் த ப்ரீச் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா இடியமாக என்ன மீனிங் கொடுக்குது அப்படின்னா, ஒரு ப்ராக்ரஸில் ஒரு முட்டுக்கட்டை, ஹால்ட் ஆகிறது தான் இங்கே சொல்கிறாங்க, அப்டக்கிள் இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அப்படிங்கிறது 1960லேயே வந்து உருவான ஒரு விஷயம். சரிங்களா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து ஈஸ்டர்ன் ரிவர்ஸ் எல்லாம் வந்து கண்ட்ரோல் எடுப்பாங்க, ரவி, சட்லஜ், பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வெஸ்டர்ன் ரிவர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இண்டஸ், ஜீலம், சீனம் எல்லாமே வந்து பாகிஸ்தானுடைய கண்ட்ரோலில் இருக்கும். இதுதான் வந்து இந்த வாட்டர் ஷேரிங் ட்ரீட்டி தான் வந்து இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி. இது வந்து பாருங்கள், இதனுடைய முக்கியத்துவம் வந்து யூஎஸ் பிரசிடெண்ட் ட்வைட் எய்சன் ஹவரே வந்து என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் மென்ஷன் பண்ணுறாரு அப்படின்னா, ஒன் பிரைட் ஸ்பாட் ஆன் த டிப்ரெசிங் வேர்ல்ட் பிக்சர் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு மிகப்பெரிய ஒரு பிரைட் ஸ்பாட்டாக இருக்குது டிப்ரெசிங்கான வேர்ல்ட் பிக்சரில் இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணுறாரு. அப்போ எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக இது பார்க்கப்படுது. ஆனால் இதில் இப்போ வந்து ஒரு முட்டுக்கட்டையான ஒரு விஷயம் இருக்குது. சரிங்களா? ஸோ பெர்மனண்ட் இண்டஸ் கமிஷன் அப்படிங்கிறது அந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா பாகிஸ்தான் வந்து பேச்சுவார்த்தைக்கு வந்து ஒத்து வரணும் அப்படிங்கிற நோட்டில் தான் அதை வந்து பேசுகிறாங்க. ஈவன் தோ வந்து எஸ்சிஓ ஹெட் மீட்டிங்க்கு பாகிஸ்தான் வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க இந்தியாவை. ஸோ அதையுமே வந்து கருத்தில் கொண்டு இந்த ஒரு மீட்டிங்கை வந்து இனிஷியேட் பண்ணி திரும்பவுமே இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை வந்து புதுப்பிக்கணும் அப்படிங்கிற நோட்டில் தான் இந்த டாபிக் வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காங்க.
நெக்ஸ்ட் ஒன் நோஷன். நோஷனா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, கருத்து, நம்மளுடைய மைண்டில் இருக்கக்கூடிய ஐடியா தான் நோஷன். இன்ஹெரண்ட்லி அப்படின்னா பேசிக்காகவே பெர்மனண்ட்டாக இருக்கும் சரிங்களா, இயற்கையாகவே இயற்கைக்குரியதாக இருக்கிறது தான் வந்து அதை ரிமூவ் பண்ண முடியாதது தான் இன்ஹெரண்ட்லி. நாட் வித்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்பைட் ஆஃப், அதற்கு பதிலாகன்னு சொல்லுவோம் இல்லையா, இருந்த போதிலும் எனினும்னு சொல்லுவோம்ல, அதான் நாட் வித்ஸ்டாண்டிங். என்விசேஜ்ட் அப்படிங்கிறது அதாவது நம்ம ஃப்யூச்சரில் ஒரு விஷயம் நடக்கிறதா நம்ம வந்து இமேஜின் பண்ணிகிட்ருப்போம் இல்லையா, திங்க் பண்ணிகிட்ருப்போம்ல, அதுதான் வந்து என்விசேஜ்ட். எவின்ஸ்ட் அப்படின்னா ரிவீல் பண்ணுறது, இண்டிகேட் பண்ணுறது, அதனுடைய குவாலிட்டியை ஃபீலிங்கை ஷோ பண்ணுறது தான் எவின்ஸ்ட். எம்ப்ரிக்கல் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியாஸ் வந்து எக்ஸ்பிரிமெண்டலாக ப்ராக்டிக்கலாக இருக்கும், ஐடியாஸ் சார்ந்து இல்லாமல், ஐடியாலஜிக்கலாக இல்லாமல், கருத்தியல் சார்ந்து இல்லாமல் ப்ராக்டிக்கலாக இருக்கிறது தான் எம்ப்ரிக்கல். சின்க்ரனைசிங் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சேம் டைமில் சேம் ஸ்பீடில் நடக்கிற மாதிரியான ஒரு உருவாக்குறது சரிங்களா, ஒரு ஒர்க் ஆகட்டும், ஒரு நடப்பவை ஆகட்டும், அந்த மாதிரி ஒரு உருவாக்குற சூழ்நிலையை கொண்டு வர்றதான் வந்து சின்க்ரனைசிங் சரிங்களா. அதாவது சேம் டைமில் சேம் ஸ்பீடில் நடக்கிற மாதிரியாக உருவாக்குறது தான் சின்க்ரனைஸ். அஃபிலியேஷன் அப்படிங்கிறது இணைப்பு, மர்ஜ் பண்ணுறதுன்னு சொல்கிறோம்ல, அஃபிக்ஸ் பண்ணுறது, அதுதான் வந்து அஃபிலியேஷன். சப்சியூமிங் அப்படிங்கிறது இன்க்ளூட் பண்ணுறது, உட்படுத்துறது தான் வந்து சப்சியூமிங். ஸ்குவார்லி அப்படின்னா டைரெக்டாக சரிங்களா, எந்த ஒரு டீவியேஷனுமே இல்லாமல், அன்காம்ப்ரமைஸே இல்லாமல் டைரெக்டாகவே ஒரு விஷயத்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது தான் ஸ்குவார்லி. கன்சீல்னால் மறைக்கிறது, ஹைட் பண்ணுறது தான் கன்சீல். சீம்லெஸ் அப்படிங்கிறது ஸ்மூத்தாக இருக்கும் சரிங்களா, அதில் எந்த விதமான ஒரு இதுவுமே இல்லாமல் ஸ்மூத்தாக இருக்கிறது தான் வந்து சீம்லெஸ். நவுனாக சொல்லணும் அப்படின்னா அந்த ஃபேப்ரிக் சர்ஃபேஸஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிளாத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின்ஸே இல்லாமல், லைன்ஸ் இல்லாமல் ஸ்மூத்தாக இருக்கிறதுமே வந்து சீம்லெஸ்ன்னு சொல்கிறோம். என்டோஸ் அப்படிங்கிறது ஒரு பப்ளிக்காக டிக்ளேர் பண்ணுறது, ஒரு அஃபிஷியல் சப்போர்ட்டை சரிங்களா, ஒரு அக்ரிமெண்ட்டை, பிளானை வந்து பப்ளிக்காக டிக்ளேர் பண்ணுறது தான் வந்து என்டோஸ். கன்சென்சஸ்னால் அக்ரிமெண்ட் சரிங்களா, ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட் தான் கன்சென்சஸ். ஆர்டிகுலேட்ஸ் அப்படிங்கிறது உங்களுடைய ஐடியாஸை கிளியராக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற ஒரு எபிலிட்டி தான் ஆர்டிகுலேட்ஸ். ஹாண்டட் அப்படின்னா உங்கள் மைண்டில் எப்போவுமே இருந்துகிட்ருக்கிற ஒரு விஷயம், இல்லைனா ஒரு பிளேஸ்க்கு நீங்கள் ரெகுலராக அங்கே இடத்துல இருக்கீங்க, நடமாடுதல்னு சொல்லுவோம் இல்லையா, அதையுமே ஹாண்டட்னு சொல்லுவோம். வேர்ச்சுவஸ் அப்படிங்கிறது குட் வேல மாரலாக பிஹேவ் பண்ணுறது. ரேஷ்னல் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொள்கை இருக்கும் இல்லையா, ஒரு ரீசன் இருக்கும் நம்ம நடந்துக்கிறதுக்கு இல்லைங்களா, ஒரு டெசிஷன் எடுக்கிறதாகட்டும், ஒரு கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் ஆகட்டும், ஒரு பிலீஃப் ஆகட்டும், நம்ம அதை வந்து முன்னெடுக்கிறோம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு பிரின்சிபல் இருக்கும், ரீசன் இருக்கும், கோட்பாடை சார்ந்து நம்ம வந்து செயல்படுறோம் இல்லையா, அதான் வந்து ரேஷ்னல். ரீகாலிபரேஷன் அப்படிங்கிறது ஒரு சேஞ்ச்க்கு உட்படுத்துறது, மாடிஃபை பண்ணுறது, ஆல்டர் பண்ணுறது தான் ரீகாலிபரேஷன். டேமிங் அப்படின்னா போரிங்காக இருக்கிறது, எக்ஸைட்டிங்காக இல்லாமல் போரிங்காக இருக்கிறத டேமிங்னு சொல்கிறோம். அதே மாதிரி பழக்கப்படுத்துறது, அதாவது வைல்டாக இல்லாமல், ஃபார் எக்ஸாம்பிள் அனிமல்ஸ் வகையில் எடுத்துக்கோங்க, அனிமல்ஸ் வகையில் அதை பழக்கப்படுத்தி வச்சுருக்கோம் இல்லையா, பெட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையுமே டேமிங்னு சொல்கிறோம். பிளாக் அப்படிங்கிறது ரெகுலராக அப்டேட் பண்ணுறோம் இல்லையா வெப்சைட்டை, அதை வந்து பிளாக்னு சொல்லுவோம். பால்பபிள் அப்படிங்கிறது டேஞ்சிபிள், விசிபிள், நோட்டீஸபிள். அதே மாதிரி ஏபிள் டு டச் அல்லது ஃபீல், அதை தொட்டு உணரக்கூடியதையுமே வந்து பால்பபிள்னு சொல்லுவோம். ஸ்டான்ச் அப்படிங்கிறது லாயலான ஒரு சப்போர்ட் பண்ணுறோம் இல்லையா, நம்மளுடைய நம்மளுடைய பிலீஃப் ஆகட்டும், நம்ம சப்போர்ட் ஆகட்டும், ஸ்ட்ராங்காக இருக்குல்ல ஒரு விஷயத்துக்கு, லாயலாக இருக்கிறது தான் ஸ்டான்ச். ஃபயரி அப்படிங்கிறது லுக் லைக் ஃபயர், ஃபயர் போன்று கொழுந்து விட்டு எரியக்கூடியதை ஃபயரின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஈஸியாக ஒருத்தங்களை ஆங்க்ரி பண்ண வைக்கிறதையுமே வந்து ஃபயரின்னு சொல்லுவோம். ரிட்டோரிக் அப்படிங்கிறது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறக்கான, இம்ப்ரெஸ் பண்ணுறக்கான ஒரு காரணங்களை தான் வந்து பேசுவாங்க, எழுதுவாங்க, அது சின்சியராக இருக்காது, அதுதான் வந்து ரிட்டோரிக் சரிங்களா. மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறக்கும் இம்ப்ரெஸ் பண்ணுறக்குமான ஒரு பேச்சு மற்றும் எழுத்து வகை, இதுதான் வந்து ரிட்டாரிக். ஸ்னோபால்ட் அப்படிங்கிறது குயிக்காக க்ரோ ஆகும், சீக்கிரமாக பிக்காகவே இம்பார்ட்டண்ட்டாகவே ஆன விஷயமாக உருமாறும், அதுதான் வந்து ஸ்னோபால்ட் ஓகேங்களா. குயிக்காக மிகப்பெரிய ஒரு விஷயமாகவும் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமாகவும் உருமாறுறது தான் ஸ்னோபால்ட். லாக்ஜம் அப்படிங்கிறது தடை சரிங்களா, ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன், ப்ராக்ரஸ் இல்லாமல் இருக்குது இல்லையா, அதுதான் வந்து லாக்ஜம். டெனட்ஸ் அப்படிங்கிறது ஒரு பிரின்சிபிள், ஒரு கோட்பாடு தான் வந்து டெனட்ஸ். அட்ஹெரிங் அப்படின்னா ஒரு ஐடியாவுக்கு ஒரு கண்டினியூஸாக ஒரு சப்போர்ட் கொடுக்குறது தான் சரிங்களா, ஒரு ரூலை ஃபாலோ பண்ணுறதையுமே அட்ஹியரிங்னு சொல்கிறோம் சரிங்களா. அதே மாதிரி ஒரு விஷயத்துக்கு ஸ்டிக்காக வந்து ஒரு ஃபேர்மாக ஸ்டிக் ஆகிக்கிறோம் இல்லையா ஒரு விஷயத்தில், அதையுமே வந்து அட்ஹியரிங்னு சொல்கிறோம், உறுதியாக பற்றி கொள்ளுதலையுமே அட்ஹியரிங்னு சொல்கிறோம். டிமார்க்கெட் அப்படிங்கிறது லிமிட்ஸை ஷோ பண்ணுறது, எல்லை வரம்புகளை வந்து வரையறுக்கிறது தான் டிமார்க்கெட். பிகாட்டன் அப்படிங்கிறது
ஒன்றிற்கான காரணம் சரிங்களா, இது வந்தால் அது நடக்கும். பிரிங் அபவுட், காஸ் எல்லாமே பிகாட்டன். அதே மாதிரி ஃபாதர் சரிங்களா, அடுத்த தலைமுறையை உருவாக்குறதையுமே வந்து பிகாட்டன்னு சொல்கிறோம். மோனோலித் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிஜிட்டான இன்ஃப்ளெக்சிபிளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஒரு சிஸ்டமோ ஆர்கனைசேஷனோ அப்படி இருந்துச்சுன்னா அதை மோனோலித்துன்னு சொல்லுவோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ஸ்டோனில் ஃபார்ம் பண்ணப்பட்ட ஒரு இதையுமே வந்து நம்ம மோனோலித்னு சொல்கிறோம். மோனோலித்திக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லார்ஜான சிங்கிள் ஸ்டோனில் ஃபார்ம் பண்ணப்பட்ட ஒரு விஷயங்களையுமே வந்து மோனோலித்திக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ ரிஜிட்டான இன்ஃப்ளெக்சிபிளாக இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் கவர்மெண்ட்டையுமே வந்து மோனோலித் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? டுமாரோ செட்டின் வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.